ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Why so signing in? இது சீசன் 1 எபிசோடு 6 18th ஜூலை ஒளிபரப்பான செகண்ட் லவ் எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். முக்கியமாக ரம்யா கிருஷ்ணன் வந்திருந்தாங்க. இதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. முக்கியமாக சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டாங்க. அதுக்கு மத்தியில் யார் யார்கிட்ட போலியாக நடந்துக்கிட்டாங்க போனாங்க அப்படின்ற விஷயங்கள். முக்கியமாக அசீம் இன்னமும் மாறவே இல்லைன்றது ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. மோனிஷா வாங்கிய பல்பு, அதே மாதிரி அதில் நடக்கிற விஷயங்கள், வெக்கை தேஜஸ்க்கான வேல்யூஸு, முக்கியமாக சிந்தூரி வெக்கையை தேர்ந்தெடுத்தது எனக்கு ஆச்சரியம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். ஸோ நேற்று எபிசோடில் பார்த்தது என்னன்னா, இந்த அன்பாக்சிங் நடந்ததுக்கு அப்புறமா யூஸ்வலாகவே ஒரு கதை ஒருத்தவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம பார்க்குற பார்வையே மாற ஆரம்பிக்கும். கதை ஆமாம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியாக தான் நான் பிரியங்கா மேலே எல்லாருக்குமே இருந்த ஒப்பீனியன் மாறி இருக்கும் அப்படிங்கிறத தான் தோணுச்சு இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது. பிரியங்கா கிட்ட இருந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பளிச்சுன்னு சிரிக்கிற சிரிப்பு இருக்குல்ல, அது கள்ளமில்லா சிரிப்புன்னு சொல்லுவாங்க, கண்ணுலாம் சேர்ந்து சிரிக்கும்னுவாங்க. அது உண்மையிலே பிரியங்கா கிட்ட ரசிக்கிற விஷயம். சிந்துக்கிட்டே அது இருக்கும் லைட்டா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்க. சரி, நம்ம இன்னும் எத்தனை 25 வருஷம் ஆகுது, நம்மகிட்ட என்ன இருக்கு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெக்கையை பற்றி இப்போ ஜாக்கி சொன்னாங்கல்ல, அது இங்கேயே சொல்லிடுறேன், ஏன்னா அப்புறம் மறந்துடும் என் பாயிண்ட்டு. அதாவது இப்போ பேசும்போது சொன்னாங்க, வெக்கையை சிந்தூரி செலக்ட் பண்ணது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. இப்போ சிந்தூரியை செலக்ட் பண்ணது, சிந்தூரி வெக்கையை செலக்ட் பண்ணது ஆச்சரியம் கிடையாது. ஏன் ஆச்சரியம் கிடையாதுன்னா, நம்ம ஒரு வாழும் உதாரணமாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்னாவது உதாரணம் என்ன, தினேஷும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் ஒரே ஒரு ஆள், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மட்டுமே பேசுகிறாரு. ஆனால் வெக்கை மாதிரி இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவாங்க, ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. இப்போ கரெக்டாக இருக்கும், அந்த பார்த்துக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீ சாட்டியா எல்லாத்தையும் நீ சாட்டியா கேட்பாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம யாரோ ஒருத்தருக்கு தான் இப்போ பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிரியங்காலாம் பேசிட்டு இருந்தாங்க மார்னிங். நீ சாப்பிட்டேன்னு ஒருத்தரை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா, நீ சாப்பிட்டேன்னு அவங்கள்ட்ட மட்டும் தான் கேட்டு நான் போயிடுவேன், அடுத்தவன் சாப்பிட்டா என்ன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளுடைய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நம்மளோட தாட்லாம். பட் வெக்கை மாதிரி இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கண்ணாடி போட்டு வர்றவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாரையுமே கேட்பாங்க, நீ சாப்பிட்டே ஒரு ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா எனக்கு தாங்கிற மாதிரி தான் இருக்கும். அது சீதா என் காதல் கொடியே கண் பாரம்மா, ஆதாரம் நீ இல்லாமல் வேறேதம்மா. சொல்லுங்க, அதுக்கு அடுத்தது நீங்க பாடலாம் அந்த வரிய. ஆனா ஆசையுடன் நம்பி வந்த பெண்ணை இன்று மோசம் செய்த துரோகியே, உன் கோபம் தேவைதான அன்பே ஆருயிரே, அப்படி போவோம். பட் ஆனா என்னன்னா, நீ பாவம், தட்ஸ் ஆல். ஐ கன்சென்ட் டு எவ்ரிஒன், அவ்வளவுதான். அதேதான், அப்படியேதான். ஐ கன்சென்ட் டு எவ்ரிஒன் வேற. இதுல இந்த சீதானோட இப்போ ஒரு ஞாபகம் வந்துச்சு, இதுவும் சப்ஜெக்ட் இல்லாத மேட்டர் தான். நீங்க சப்ஜெக்ட் பேசியிருக்கிறோம், அது கடற்கரை மகராண்டின்னு தான் நம்ம எல்லா கருமத்தையும் பேசுவோம். சீதாவா சாய் பல்லவி வந்தது, ஆனா ஒருத்தர் இருந்தார், ருக்மணி வசந்த் சொல்லாம விட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப கூட டாக்ஸிக் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி துப்பாக்கி வச்சிருக்காம ஒரு போட்டோ போட ருக்மணி வசந்த் சூப்பரா இருந்தாங்க. அவர் உங்களை மாதிரியான தாட் ப்ராசஸ் கொண்டு வராரு பாரு ஜாக்கி. உலகத்திலே அது பேர் என்ன, ஆலேலேலோ தாலேலேலோ, அவர் கூட தலையில இது வச்சுட்டு ஓடுவாரே, ஐயோ தலையில இது வச்சுட்டு, அந்த ஸ்ரீதேவியும் அவரும் ஜாக்கி கமலும் தலையில இது வச்சு இப்படி போவாரே, தலையில இது வச்சுட்டு என்ன அந்த பானை வச்சுட்டு போவாரு. ஆமா, அதுல எல்லாருக்கும் ஒரு பாட்டு பிடிக்கும், அதுதான் அந்த தாலேலேலோன்னு ஏதோ ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருமே, இவரு கூட பாடுவாரே. யார் பாடுவாரு? ஐயோ, ஜெயசுதாஸ் கூட பாடுவாரே. கண்ணே கலைவானே கன்னிமயிலேன கண்டேன் உனை நானே, அந்த பாட்டு தானே? ஆமா, ஆனா எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிச்சா, உங்களுக்கு மட்டும் அந்த படத்தை அந்த பாட்டே தெரியாது யாருக்குமே, அந்த பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும். வானெங்கும் வண்ண விண்மீன்கள் விழியுமை மூட சூரியன் வந்து கடல் குடித்து நேரம் அதேதான். வானில் ஒரு தீபாவளி நான் பாடலாம்,
தகுஜுது தூ. சரி அது சரி பாருங்க, டமக்கு இதுவே out டமக்கு of the டமக்கு டமக்கு டான் டமக்கு 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 டான் 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 டான். ஓகே ஃபைன். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சரி பொறுமையா போடுவோம் அப்படின்ட்டு. எங்க பொண்டாட்டி இங்க ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கு, ஒரு 60,000 மில்லியன் 60 மில்லியனுக்கு மேல வருஷம் இருக்கிற அது மலை. அது அந்த மலைக்கு வந்து போனோம். இப்போ ஒரு மாதிரி இதுவா போயிட்டு இருக்கு, ஒரு மாதிரி ரக்கடா, ஒரு மாதிரி டைட்டா அந்த டிராவல் போயிட்டு இருக்கு. மலை ஏறுறது மூச்சு எறியுது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல வந்து வேலைலாம் முன்னாடி இருந்ததா, இப்ப பாரு என் பொண்டாட்டியை சிரிக்க வைக்கிறேன், இந்த வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கோபி கிட்ட சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டேன். இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ண போறேன், எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்ட்டு போய் நின்ட்டேன். ஃபுல்லா வயல். ஓகே, வயல் கிட்ட போயிடுமே நான் என்ன பாட்டு என்ன ரீல்ஸ்னே உங்களுக்கு தெரியாது யார்ட்டுமே. நான் உள்ளார இது வரலையும் வயல் நிக்குது. ஓ அப்படியே என் பொண்டாட்டி சிறுசா பாருங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து கிரேட் மொமெண்ட். அதை பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து எஸ். ஓகே, சரி பாருங்க, பயங்கரமா கம் டு த பாயிண்ட் வந்து எங்கெங்கயோ போயிட்டோம். ஓகேவா, லெட்ஸ் கம் ஆன். அதாவது என்னன்னா, சீதாவா அவங்க நடிச்சிருந்தாங்க இல்லையா, சாய் பல்லவி. இப்ப ஒரு சில பேர் வந்து இங்க சாய் பல்லவி வாவ் அப்படி இப்படின்னு வாங்க. பயங்கரமான கமெண்ட்ஸ் அவங்கள பத்தி ஜாக்கி ரொம்ப தெரியுமா, பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள பத்தி கொடுக்க சீதாவை பத்தி வடநாட்டுல. ஏன் அப்படின்னா அதுல ஒரு கணக்கு இருக்கு மேடம். நம்ம ஆளுங்க அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, அது சுத்தமா பிடிக்காது. அதுதான் மேட்ரு. இப்ப ஏதோ வேற ஏதோ சொல்லுனாங்க. அதாவது என்னன்னா, இதெல்லாம் ஒரு கேள்வியா ஜாக்கி, எந்த சீதாக்கு எப்ப கர்லி ஹேர் வந்ததா? அதான் கீழே போய் ஒரு பொண்ணு போட்டு இருந்தது. நீ எப்ப பார்த்த சீதாவுக்கு வந்து சில்கி ஹேர் இருந்தது? நீ போய் பாத்தியா? ஏன் சீதாவுக்கு கர்லி ஹேர் இருக்க கூடாதா? அதே மாதிரி அவங்க மூக்க வச்சுலாம் வந்து பயங்கரமா இவ்வளவு அப்டேட்டா இருப்பீங்க எதிர்பார்க்கவே இல்லை மேடம். சீரியஸ்லி மேடம், நிறைய சேஞ்ச் வரும். கவினுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குங்கிறதே உங்களுக்கு நான் தான் சொன்னேன் நேத்திக்கு. நான் உண்மையிலே மேடம், நீங்க அதுவும் நீங்க ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்பை நான் சொல்லிடுவேன். நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அதுல எல்லாத்த பத்தியும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா இவ்வளவு அப்டேட்டா இருக்குன்னு பார்த்தா அந்த குரூப் மட்டும் மூட்டோன்னு வச்சுக்க. என்கிட்ட வந்து என்ன இப்ப என்ன சொன்னீங்க, என்னது அப்படின்னு வச்சுக்கேன். சரி, அந்த குரூப்பை பார்த்து ஏதோ அப்டேட் பண்ணிக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். பட் என்னன்னா சிம்பிள், ராமாயணம் ட்ரைலரு ஹிந்தி அதெல்லாம் சொன்னானுங்க. ஹம்ஸ் மியூசிக் டைரக்டர் ரஹ்மான் அதெல்லாம் சொன்னாங்க. ஒரே சிம்பிள் கதை தான். வடநாட்டுக்காரன் இருக்கிறவங்களாம் அழகா, அவனுக்கு கான்செப்ட் பாருங்க, ராமாயண கான்செப்டே. வடநாட்டில் இருக்கிறவங்களாம் அழகு மனிதர்கள். அப்படியே கொஞ்சம் கீழே சவுத்துக்கு வந்தால் எல்லாம் குரங்கு. அதையும் அப்படியே கொஞ்சம் கடலை தாண்டி போனால் ராட்சசன். இவ்வளோதான் கதை. இதுதான் அவங்களுடைய வன்மகுடன்ஸ். அழகு தேவர்கள் வேற, அவங்க அழகு. அந்த பக்கம் இருக்கலாம் அழகு அப்படியே. இங்க கீழே வந்தா குரங்கு, அதுக்கப்புறம் ராட்சசம். இதான் அவங்களுடைய கான்செப்ட்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது தெரியாம தான் அந்த இடத்துல வந்து தளபதி ஜோசப்னு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு கட்டத்தில் பொழந்துருவானுங்கன்னு வச்சுக்காங்களேன். அவனுக்கு அப்படிதான். ஆனா இதெல்லாம் எதிர்க்கிறது தான் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் பேரே சொல்லல, பிஜேபின்னு ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வரல. ரைட், சரி விடுங்க. இதுல ஒரு சர்க்குரு வந்து கமெண்ட் போட்டுச்சு, என்னது ரெஸ்பான்சிபிள் டு எவ்ரிவன். யார் விட்டு நெய்ல ஸ்வீட் செய்யுது, உங்ககிட்ட 1000 கோடி வச்சிருக்கான்ற, அதுல இருந்து ஒரு கோடி 41 கோடி கொடுத்து குடும்பத்தை ஃபுல்லா பாத்துக்க யார் வேணான்றாங்க. இல்ல, ஏன்னா இன்னொரு விஷயமும் வந்து நிறைய பேர் வந்து பேசுனது என்னன்னா, அவரு வந்து அவரு காசு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காருன்னாங்க. அவரு கை விட்டு தான் காசு கொடுக்கறாரு, உங்ககிட்ட வரலன்னா ஒரு பொண்ணு பயங்கரமா பேசுச்சு. கடைசியில இது வந்து ஒரு வாட்டர் கேன் வித்துட்டு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அமேசான்லயே 1000, நாங்க 499 கொடுக்குறோம்னுச்சு. அதுதான் மேட்டர். சரி, எனிவே அதேதான். சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதுல இந்த சீதா விஷயத்துக்குலாம் வந்ததுனால இதெல்லாம் சொன்னேன் ஜாக்கி. சோ அதுதான் வெக்கையை பிடிச்சது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. சிந்தூரி. ஓகேவா, அதுக்கான ரீசன்ஸும் சொல்லிட்டேன். இப்போ என்ன நடந்ததுன்னா, காலையில நல்லா இந்த கேர்ள்ஸ், நான் உண்மையிலேயே நான் இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் டாக்லாம் நான் அனுபவிச்சதே இல்லையா. ஆமா மேடம், உங்களுக்கு கேர்ள்ஸ் இருந்தா தானே மேடம் அனுபவிக்கிறது. உங்களுக்கு தான் கேர்ள்ஸே கிடையாது மேடம். தூக்கி அடிச்சிருவேன் பார்த்து. கேர்ள்ஸே கிடையாது, பாய்ஸும் கிடையாது. எப்படியா இருந்தாரு இவரு, போய் சைக்கிள் ஓட்டுறது கம்மன் தானே, அமைதியா தானே. இதுதான் வந்து கம்ஃபர்ட் பாயிண்ட். அங்க நான் இந்த மாதிரிலாம் வந்து டக் 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 தது ஒன் ஆஃப் த பைத்தியம் இந்த அவர் கேம்பஸ், ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் தெம் அப்படின்ற மாதிரி டப்புன்னு போன் அடிச்சுடுவாங்க. அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஆக்சுவலாக நான் இருக்கிறது வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அது நோ 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 இங்கன்னா இட்ஸ் வெரி கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஸோ இந்த கேர்ள்ஸ் டாக்குங்கிறது நான் இப்போதான் பார்த்தேன். எல்லாம் பயங்கரமா இப்படி ஒரு மாதிரி வரிஞ்சு கட்டி அழகா கதை பேசுறதுங்க. ஃபர்ஸ்ட் பிரியங்கா தான், நாளாண்டி என்னை வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நான் ட்ரூவா தான் இருப்பேன், வேற யாரையுமே எனக்கு அழகாவே தெரிய மாட்டாங்க. பட் இவங்களுக்குலாம் பாரு, எல்லாரும் வந்து பிரியங்கா தான்
எல்லாருக்கும் வந்து பயங்கர அழகா தெரியுது அப்படின்னு இந்த சொல்லிட்டு மாதிரி கதைகள் நான் கேட்டிருக்கேன் மேடம். எங்க அத்தைங்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு ஒரு இடத்துல தலை சீவிட்டெல்லாம் கிளம்புவது குளிச்சுட்டு ஒன்று ஜாக்கெட்டை மாற்றிக்கிட்டு இப்படி இப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஹூக் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து தலை சீவிட்டு இருக்கோம், ஒன்று வந்து மட்டார் அடிச்சுட்டு இருக்கோம், துண்டை போட்டு கட்டும் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜூசி கான்வர்சேஷன்ஸ் போகும் மேடம். அது அந்த அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு உள்ளார சேர்க்கறது கிடையாது, வெளியே தட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன், அந்த டைம் கான்வர்சேஷன் வந்து இட் வாஸ் வெரி குட். ஆக்சுவலி ஏன்னா நம்ம வந்து ஏன்னா அங்கதான் வந்து பார்த்தேன் எப்படி இருக்கிற. நாங்க முந்தா நாள் கூட சிட்டி சீரியல் பார்க்கும்போது நான் நினைச்சேன் அப்படின்னு பேசிட்டு டமால் இங்க உள்ளார வந்து புறணி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கரமா கைண்ட் ஆஃப் திங்ஸ் ரைட். ஆனா ஏன்னு தெரியல, பட் அந்த டைம்லயும் நான் இந்த மாதிரி இருந்தது இல்ல மேம். இன்னைக்கு மனசை தொட்டு நெஞ்சை தொட்டு சொல்லுங்க மேடம். எங்க நெஞ்சா அங்கதான் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. நீங்க இதே ஸ்காட்லாந்து கூட வந்து மேல வந்து ஒரு இதெல்லாம் போட்டுட்டு அசிஸ்டம் மரேன்னு போயிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப டெடிகேட்டடான பர்சன். இப்படி நீங்க வராட்டாலும் அப்படியாவது நீங்க ஸ்காட்லாந்து வந்திருப்பீங்கன்றேன். இறைவன் நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லி இங்க எட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷிஃப்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருப்பாங்க. கடல் கடந்தாவது அவங்க கூட்டு வந்திருப்பாங்க. நல்லது இருக்கு. ஆக்சுவலி யூ ஆர் டெடிகேட்டட் பர்சன் டு மேரி ரைட். அதனால கண்டிப்பா இங்க வந்திருப்பாங்க. இங்க ஏகப்பட்ட சர்ச் இங்க ஒண்ணும் இல்லை. இங்க இருந்து இப்படி போனா உட்டகோர தொட்டவரே தெரியல. இங்கிருந்து ஒரு 10 அடி தள்ளி போனா ஹோலி கிராஸ்ன்றான். 4 சர்ச்சு. கும்பகோணத்துல தான் கோயில் அதிகம் நம்பூர்ல. இங்க ஹோலி கிராஸ்னு எடின்பரோல ஹோலி கிராஸ்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. 4 சர்ச்சு எல்லாம் பிரம்மாண்டமான சர்ச். எப்படி கட்டினாங்கன்னா அப்படி கட்டி வச்சிருக்காங்க. அதனால எப்படியா இருந்தாலும் நீங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்குமா. அப்படி இருக்கிற ஒரு ஆளை நான் பேச வச்சிருக்கேன். எதிர்க்க உட்கார வச்சு பேச வச்சிருக்கேன். இப்ப நீங்க உலகளாவிய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன்னா அதுக்கான எஃபர்ட் நான் போட்டேன். இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. சரி சரியா ஒன்னும் சொல்றது இல்லை. அவ்வளவுதான். இறைவனுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும். அவ்வளவுதான். உங்க அம்மாவுக்கு தெரியும். யார் வந்து சொன்னாங்க? இயற்கைக்கு தெரியும். முக்கியமா இயற்கைக்கே தான் தெரியும்ன்ற. யார் சொன்னாங்க? அதேதான். அதாவது என்னைக்கு நீ யாழி கூட பழக ஆரம்பிச்சியோ அப்பையில இருந்து எல்லாம் க்ளோஸ். அந்த குறைந்தபட்ச அறமே கிடையாது. சரி, நான் எதுவுமே கேட்கல. யார் சார் சொன்னாங்க? நீங்க வந்து சொன்னீங்களா? ஐயோ, ஒரே ஒரு வாட்டி வந்து நம்ம 2 பேரும் வாழலாம்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்படின்னு ஓகே சொன்னதுக்கு இப்படி பண்ணிட்டு நீங்க சொல்லலையே அப்படி கூட. சரி ஓகே. அதுக்கப்புறமாவது நீங்க வந்து டைம் தானே கொடுத்தீங்க. அப்ப நீங்க சாத்தியம் தானே இருக்கணும். ஜக்கி கண்ணாடி காட்டு சொல்லுங்க. ஓகே சரி, இந்த கதைக்கு வந்துடும். என்னன்னா அந்த மாதிரி நாங்க யாரையும் வந்து பேச மாட்டோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. டப்புன்னு மோனிஷா உள்ள வந்தாங்க. நான் வேற பன்னீர்செல்வம் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். மோனிகான்றாங்க. எப்ப பாரு உங்க ஒய்ஃப் அப்படின்ட்டாரு. இல்ல மோனிஷா மோனிஷா ஜிஃப்டி மோனிஷா ஜிஜிகிதுமா கிஜிகிதுமா மோனிஷா லவ் யூ மோனிஷா அது பாருங்க. ஓகே, அது மோனிகான்னு நினைச்சேன் நான். அதுவே மோனிகா லவ் யூ மோனிகான்ட்டு. சரி விட்டுருங்க. ஏத்த கரைச்சு தான் ஊத்தணும். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு. சரி இப்போ கேளுங்க. நல்லா அழகா சொன்னாங்க ஜாக்கி மோனிஷா. நான்லாம் முடிவே பண்ணிட்டேன். நான் அவன் வரும்போது சீட் பண்ணுவாங்க தான். அதே மாதிரி நானும் சீட் பண்ணிட்டு போறேன். நீங்க சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. கிவ் டேக் பாலிசி ஆக்சுவலா ஈடன் சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்படியாவது இவகிட்ட டியூஷன் போறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது கேர்ள்ஸ் ரூம்ல. சரி, பாய்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி எஃபர்ட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து சொன்னார். அதாவது ராஜா வந்து எப்படி ஃபீல் பண்றாருன்னா, சிந்து வந்து நம்ம பேசினாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு பெருசா இல்லை. அங்க இருக்கிற யாருமே வந்து உண்மையான ஒரு எஃபர்ட்டே வந்து போட மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நோ ஈச் அதர் அதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. பட் எஃபர்ட் போடுறவங்கன்னு பாத்தீங்கன்னா வீணாவும் ஈடன் நேஹா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அப்ப அப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஜாக்கி. இப்ப அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வீணா, ஈடன், நேஹா இவங்க 3 பேரை விட எனக்கு தெரிஞ்சு சிந்தூரி, பிரியங்கா வந்து வேற மாதிரி இருக்காங்க. வேற மாதிரி மீன்ஸ் க்ளோஸ்ட் ஹார்ட்டா இருக்காங்க. they are open hearted இருக்காங்க because the Veena and நேஹா and ஈடன் பாருங்க they all are open but these people are very comfort when என்னது இதுல இருக்காங்க உள்ளாரே ஜகுக்குள்ளரே அது மாதிரி அவங்கள வெளிப்படுத்திக்க மாட்டறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதனால வந்து and the dresses also right. notice that right. Yes, dressing இன்னைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இன்னைக்கு வீணாவை நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பாத்தீங்க நம்ம வந்து அது ஷோஸ். பட் நம்ம சொன்னபோது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இவங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப
அது என்ன அந்த வேர்டு சரியா வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி கம்போஸ்டா கம்ப்ரஸ்டா இருக்காங்களா, இதுவா இருக்காங்க, கம்ப்ரஸா ஒரு மாதிரி சப்ரஸா இருக்காங்க, கம்ப்ரஸா சொல்லுவாங்களா, ஒரு அழுத்திக்கிட்டு இருக்காங்க, வெளிப்படுத்திக்கவே இல்லன்ற மாதிரி கம்ப்ரஸ்ட் ஆர் சப்ரஸ்ட் அப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. இவங்க நீங்க சொன்ன அந்த 2 பேர்கள் பிரியங்கா அண்ட் அது. ஆனா அந்த கதைக்கு அப்புறம் தான் கொஞ்சமா மாறிச்சுன்னு சொல்ல வரேன் ஆக்சுவலி. அதான் அதுக்கப்புறம் வந்து இந்த எப்பவுமே இந்த இப்படி ஒரு நோட்டை விடுற மாதிரி ஒரு ஆள் எப்பவுமே வந்து பேசுற ஆள் யாருன்னா இந்த வீட்லயே வந்து தேஜஸ் தான். அங்க இருந்து இங்க வந்து அங்க கேட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா என்ன அப்புறம் எப்படி போச்சு. He born and brought up from America. No, I think he is கும்பகோணம். ஆமா, அங்க நிறைய திண்ணை கதைங்க நிறைய இருக்கும், நிறைய கதை பேசுவாங்க அங்க. திண்ணை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஊருக்கு கண்டிப்பா பெருசா போகும். ஜூசி கான்வர்சேஷன்ஸ் கோயிங் ஆன், ஸ்ப்ரெட் ஆன், தட்ஸ் ஆல். ஓகேவா, மேபி. ஆனா அவர் வந்துட்டு அழகா மோனிகா கிட்ட கேட்டாரு, மோனிஷா கிட்ட, சரி மோனிகா கிட்ட பாருங்க இப்ப கூட, மோனிஷா கிட்ட கேட்டாரு என்ன எப்படி போச்சு டேட்லாம் நேத்து அப்படின்ட்டு. நல்லா தான் போச்சு, ஃப்ளவர்லாம் தந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி பிரியாங்க கண்டுபிடிச்சாங்க. அங்க ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு தானே, அதை வச்சுதான் நீங்க வந்து கேட்கற அப்படின்னே. அந்த ஃப்ளவர் எங்க கிடக்கும்ட்டாங்க ஜாக்கி. ஃபர்ஸ்ட் நேத்தே வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வெக்கையோட ரியாக்ஷனுக்கான காரணம் புரிஞ்சுதா. நேத்தே ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கொடுக்குறாங்க ஜாக்கி, மெனக்கெட்டு அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துல என்னவோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது யூஸ்வலா நம்ம அதை கேரி பண்ணிட்டு தானே வருவோம். நான் மறந்துட்டேன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அதையுமே வைக்க தான் சொல்லியிருக்காரு திரும்பவும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து கொடுத்துறேன், அந்த ஃப்ளவரை நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா. நம்ம நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கோர் பாயிண்ட்ல அவங்களுடைய ஆட்டிடியூட் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு எதிர்வினையா நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த கன்சிடரேஷன் அங்க வராம போறதுக்கான காரணம் என்னன்னா, ஒருத்தவங்களை நீங்க எந்த அளவுக்கு அவங்களை எடுத்திருந்து அதை நிராகரிக்கிறதுக்குள்ள இல்ல, அவங்களை வந்து ஒரு ஆளாவே நீங்க மதிக்கலன்னு வச்சுக்காங்களேன், அப்ப அது வந்து நம்ம யோசிக்கவே பார்க்கல. அதுதான் ரொம்ப உண்மையா இருந்தாலும் வந்து செய்யறான், நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப சிந்தூரி மாதிரி ஒரு ஆள் வந்து வெக்கைக்கு வந்து இனிப்பு விடுறாங்கன்னா அப்ப அந்த ஆள் வந்து ஹார்ம்லெஸ், ட்ரூவா பழகிறாப்புல. ஆனா நீ உருவத்தை வச்சு அமைப்பை வச்சு நீங்க வந்து எடை போடுறீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, சோ அந்த ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருக்கும்போது பேசி பார்க்கணும், நான் அப்படிதான் யோசிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அப்படின்னாங்க மோனிஷா. சோ அவங்களுடைய விஷயத்துல இருந்து வெளியில வரல அப்படின்னாலுமே மோனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்பதான் நான் வெளியில வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலுமே கூட வெளியில வர்றது வேற, இம்பார்ட்டன்ஸ் வந்து சில விஷயங்களுக்கு கொடுக்க கன்சிடரேட் பண்றது வேற. கரெக்டான வார்த்தை, நீங்க இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க வேண்டாம், கன்சிடரேட்டா இருக்கலாம் இல்லையா. அதுவே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, 1000 ஸ்டேட் நீங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டு அது யாருக்காகவா இருந்தாலுமே நமக்கான கன்சிடரேஷன் நமக்கான லவ் கரெக்டா இருக்கும்பொழுது, இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்பொழுது நீ ஸ்டேட்டஸ் ஆகுது போடு இல்ல கண்ணாடியாவது போடுங்கிற மாதிரி போயிடலாம் இல்லையா ஜாக்கி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்னன்னே பார்த்து பாடிக்கிறேன். இது எப்படி சார் இந்த இடத்துக்கு போறீங்க? மேடம், என்ன பத்தி யாரும் பாட மாட்டாங்க, நான் பாடிக்கிறேன். தட்ஸ் ஆல் தானே. உங்களுக்காகவே சொல்லி நீங்க எல்லாத்தையும் உங்க எடுத்துக்கிறீங்க ஜாக்கி. சரியா, சரி ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்தாங்க. அவங்களோட காஸ்டியூம் கூட நல்லா இருந்தது. ஆமாமா மேடம், ரம்யா கிருஷ்ணன் காஸ்டியூம் தானே. என்ன வயசாகுது மேடம், இங்க நம்மளுக்கே அங்கங்க சுருக்கம் வந்து போச்சு மேடம், நல்லா பளிச்சுன்னு இருக்காங்க மேடம், ஷைனிங்கா இருக்காங்க. இன்னும் எப்படி சொல்றது எனக்கு தெரியல மேடம். சரிங்க, இதுக்கப்புறம் சொல்ல அதுதான் சொல்றேன், அப்படி எப்படி இப்படி ஒரு ஷைனிங் இருக்கும் அப்படின்ட்டு I couldn't resist, right? Understood. அப்படின்ட்டு பார்த்து வீடி. அதுல ஒரு விஷயம் ஜாக்கி, இப்ப எக்ஸ் ஹோஸ்ட் இருக்காருல்ல, பிக் பாஸ் எக்ஸ் ஹோஸ்ட் இருக்காரு, அவர் கூட நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா திடீர்னு இல்ல ஜாக்கி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பளபளப்பா இருக்க மாட்டாங்க. இவருதான் ஒரு மாதிரி டாமினன்ஸா தெரியும். ஆனா ரம்யா கிருஷ்ணன் அவரோட நடிச்சிருக்க, பட் அவங்க பாத்தீங்கன்னா இன்னுமே அப்படியே பளிச்சுன்னு இருக்காங்க ஜாக்கி. அவங்க ஒருத்தவங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சிம்ரன் கூட பாருங்க. ஆமா மேடம். பட் ரம்யா கிருஷ்ணன் கோபி கூட போயிட்டு இருந்தாங்க, சிம்ரன் எனும் நான் அதுல கூட பார்த்தேன். ஓகே, நீங்க எங்கேயோ போவீங்க, எனக்கு தெரியும். நீங்க வந்து மொட்டை காலுக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகல மேடம், வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஏதோ யாரோ கவினுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குன்ற அளவுக்கு வந்ததே எனக்கு சந்தோஷம். நேத்து யாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ரெகுலர் நம்ம பிக் பாஸ் ஃபாலோவர் தான் அவங்களும். அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஏதோ ஒன்று சொன்னாரு, ஏதோ எங்களுக்குலாம் அனுப்பாதீங்கன்னு ஏதோ சொன்னாரு. நான் டைரக்ட் மீனிங் ஓகே நான் இனிமே அனுப்பல அப்படின்ட்டு. அப்படி அர்த்தம் இல்லைங்க, நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் அனுப்பலாம் அப்படிங்கறதா அர்த்தம் அப்படின்னு. ஓ அப்படியா, நான் எப்பவுமே டைரக்ட் மீனிங் புரிஞ்சுக்கங்க அது அப்படின்னு. அந்த மாதிரி ஆனாலும் நாம சரி விடுங்க. ஸோ இவங்க வந்தாங்களா, நல்லாவே இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு பிரியங்காவுடைய காஸ்டியூமும் பிடிச்சிருந்தது. எனக்கு யூஸ்வல் சில்லி ரெட் இல்லையா, நம்மள ஒருத்தர் ரொம்ப நாளா ஏமாத்தின்னு இருக்காங்க சில்லி ரெட் சாரி வாங்கி தரேன்னு, அந்த சில்லி ரெட் சாரி அது. ஸோ அதனால அது எனக்கு எல்லா ஜாக்கெட்டும் பிட்ட எல்லாம் வந்து எல்லாம் பிரிக்கிட்டு போய் இப்போ வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு பிரிச்சுட்டு இருக்கிற லெவல்ல இருக்குது. இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம ரெட் சில்லிக்கே போகணும் ஆக்சுவலி.
புரியல எனக்கு. இல்ல மேம், அது வந்து அந்த இதுக்கு ஒரு இப்ப செட். நீங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணிருக்கீங்க, ஹர்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? சொல்லுங்க. சொல்லலாம். என்ன நீங்க என்ன செஞ்சு வை, நம்ம வந்து மாத்துவாங்கன்னா நம்ம தான் அது தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே அப்படிதான். ஆமா, நமக்கு வேற யார் இருக்கா ஜாக்கி அதேதான், கொடுக்கறதுக்கு? எல்லாருமே அப்படிதான். அது மாற்றமே கிடையாது. அதான் சரி, ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட காஸ்டியூம் எனக்கு பிடிச்சது. மென்ல எனக்கு ஒண்ணுமே பெருசா யாரோட காஸ்டியூமே பெருசா இல்லையா? தேஜஸ் கூட கொஞ்சம் ஓகே தான் காஸ்டியூம். எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, இப்போ இவங்க வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி போச்சு டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்ததுங்கிறது அவங்களுடைய கேள்வியாவே இருந்தது. இல்ல, அதுல பிரியங்கா சொன்ன வார்த்தையோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் போலான்னு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாம நினைக்கணும் இவங்களுக்கு ட்ரூத்தா இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் உருப்படும். எங்கேயாவது கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ அதை செஞ்சல, நான் இதை செய்யறேன், நான் இதை செஞ்சல, நான் அதை செய்யறேன் அப்படின்னு அது போயிட்டே தான் இருக்கும். நம்ம நினைக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு தேவை, இதுக்கு வந்து நம்ம ட்ரூத்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் போகும். இல்லைன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பியூரிட்டி வண்டி மாதிரி இந்த பக்கம் தள்ளிட்டு போக வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் டயர்டு, அப்புறம் அது இந்த பக்கம் தள்ளிட்டு வர வேண்டியதான். பாத்திருக்கீங்களா நீங்க? அது என்ன டெஸ்டினேஷன், என்ன வச்சுட்டு அது என்ன மயிரப்படுங்க? நான் பார்த்தது இல்லை, நீங்க பார்த்தது இல்லை, அதனால தான் நான் சொல்றேன். எவ்ரிபடி நோஸ். நீங்க அந்த மாதிரியான வாழ்க்கைலாம் வாழ்ந்தது இல்லை மேடம். அது ஆக்சுவலா அதுதான். சரி விடுங்க. இப்ப வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்ததுக்கு முன்னாடி நான் என்ன உருட்டும் பண்டு வாசமலர் கண்டு. ஐயோ, வேற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. சரி, ரைட். ஸோ அந்த ரம்யா கிருஷ்ணன் வரும்போது நான் என்ன நான் வேற ஏதாவது நோட் பண்ணிருக்கேன் மேடம். இந்த இடத்துல டக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். காய்ச்சி மூச்சுன்னு கத்து மேடம். புருஷங்காரன் வருவான், திட்ட மாட்டேன்னு. ஏன்டா மயிறு, எவ்வளவு வாட்டா சொல்லியிருக்கோம் உனக்கு, இந்த பாத்ரூம் போயிட்டேன்னா அந்த கபோர்டை வந்து மூடி வை மூடி வை மூடி வை அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் திறந்து பெரிய மயிர் வச்சுட்டு போறான் அப்படின்னு அது கத்தும். அவன் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே இப்படி ஷிஃப்ட் பண்ணுவாங்க மேடம். அப்படியே பார்த்தா சீப்பு மயிறு மட்டன் அப்படியே வருஷம் அடிக்க வச்சிருப்பான் மேடம். ஆனா அந்த கம்மோடு மூடலன்றதுதான் அவளுடைய பெரிய பிரச்சனையே. பார்த்தா அதாவது இதுல அங்க பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிறது எல்லாமே இங்க வந்து அடிக்க வச்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா பட் அவரால கேள்வி கேட்க முடியாது பிகாஸ் ஆஃப் தட். சொல்றது இந்த இது மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களா மேடம், வேற லெவல் பேசுவோம் மேடம். அதாவது ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா மில்லியன் கார்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. ஆமா, உண்மையா. ஏன்னா நம்ம படம் உடச்சு பேசுறோமா, என்ன பண்றது? சரி விடுங்க ஜாக்கி, என்ன பண்றது? சரி, ஓகே. இதுல இவங்க நான் என்னென்னோ ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கேன். ரம்யா கிருஷ்ணன் வரும்போது எங்கால் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ரம்யா கிருஷ்ணன் என்ன கேட்டாங்கன்னா, மாஸ்க் பேகேஜ் எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சுட்டீங்களா, மென் மாஸ்க் கழட்டிட்டீங்களா, பேகேஜ் நீங்க இறக்கிட்டீங்களா லேடிஸ்னா, அசி மட்டும் ஓகேவே சொல்லல இருக்கு. அவர் அந்த என்ன சொன்னாங்கன்னா, பேகேஜ் வந்து பெண்கள் பேகேஜையும் ஆண்கள் வந்து மாஸ்கையும் கழட்டி வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அங்க கேட்டாத ஒரே ஆள் யாருன்னா அசிம் மட்டும் தான். இன்னைக்கும் தெரிஞ்சுது பிக் பாஸ் அவரை யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ, இனி புளிப்பு மருந்து, பச்சை கச்சி, கசப்பு மருந்து கொடுத்தாங்க, அவங்க எல்லாரும் அங்கேயே பாடிஷன் பண்ணாங்க. மூஞ்சே சரிக்கல, நீலாம் வந்து பாக்குறே அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இவர்கிட்ட எப்படி பேசணும் தெரியல. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே வேவ் லென்த் அப்படின்னு. ஆமா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. ரம்யா கிருஷ்ணன் ஒரு கட்டத்துல எம்பாரு அசீம் நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலும் வாய மூட மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி விடுங்க, அந்த விஷயத்துக்கு வரும்போது சொல்றேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு போது வெக்கே அண்ட் மோனிஷா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அவர் வந்து சொல்வார், அவன் மோனிஷாலாம் சொல்லுவாங்க ரெக்க கொடுத்த வெக்கேன்லாம் நான் சொன்னேன் அப்படின்லாம் சொன்னாலும் கூட வெக்கே வந்து சொல்வார், எனக்கு ஃபர்ஸ்ட் டேட் நல்லா போச்சு, செகண்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணுங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். அதனால தான் நான் வந்து எனக்கு செகண்ட் டேட்ஸில் நான் சில கிளாரிஃபிகேஷன்ஸை தான் மேக் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதும். அண்ட் ஜாலியாக இருந்தது ஆனால் மோனிஷாவுடைய விஷயங்கள் என்னன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தார், நான் ரொம்ப லைக் பண்ணேன் அந்த விஷயத்த அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. தினேஷ் அண்ட் வீணாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீணா சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து சிரிச்சுட்டே இருந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் இன் மை இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பொழுது இவங்க கூட சொன்னாங்க, ரம்யா கிருஷ்ணன் கூட, உடனே எல்லாம் டிசைட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி, அது என்ன லைஃப் டைம்லயே அப்படின்லாம் டிசைட் பண்ணாதீங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் பிளைண்ட் டேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து தினேஷும் சொன்னாரு. அண்ட் ராஜா அண்ட் பிரியங்கா வந்து சொல்லும்பொழுது என்னன்னா, பிரியங்கா சொன்னாங்க ஒரு லிமிட் அளவுக்கு தான் பேசணும் அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணன் வந்து இந்த ஜோக்லாம் கேக்குறாங்க ஜாக்கி, டபுள் ஜோக்லாம் கேக்குறாங்க. லிமிட்னா என்ன லிமிட் அப்படின்னா எனக்கே பாருங்க, உங்களுக்கு புரியுற அளவு அந்த ஷோ வந்து இவ்வளவு மொக்கையா போயிட்டு இருக்கு, என்ன பண்றது? உங்களுக்கே புரியுற அளவுக்கு வந்து ஒரு ஜோக் அடிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்க. டாய்லெட் பேப்பர் வருது மேடம். சரி என்ன மேடம், டாய்லெட் பேப்பர் வருதா? ஐயோ,
அந்த மாதிரி அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணாங்க. ம் இல்ல ஒரு ஃப்ரெண்ட் வேற எதுவுமே அவரை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க வந்து மூவ் ஆகல. ம் ரொம்ப பேசிக் தான் எங்களுடைய கான்வர்சேஷனா இருந்தது அப்படின்னாங்க. ம் செகண்ட் டேட் வந்து அவர் வேற ஒருத்தரோட போயிட்டாரு அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஓகே அப்ப அவர் வந்து ஈடன் வந்து ரொம்ப மச்சூர்டா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாரு. ம் ஈடன் அழகா இருந்தாங்க ஏதோ சொன்னாரா, உடனே வந்து பிரியங்கா கேட்டாங்க, அப்ப நான் இங்க அழகா இல்லையா மேம், இததான் மேம் இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ம் ரொம்ப நல்லா ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இதன் பிறகு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வந்து பெஷனர்ஸ் மாதிரி கேட்போம், அது ஃபேக்கா உண்மையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஆண்களும் பெண்களும் he சொல்லணும். says and she says that Yes. game name is எழுதியிருக்காரு அவர். ஹீ சேஸ் அண்ட் ஷீ சேஸ் தான் வந்து கேமோட நேம். ஏன்னா அங்க நேத்து அந்த கிரவுண்ட்ல வந்து நம்ம சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம எழுதவே இல்லை, அவங்க தான் எழுதுனாங்க. சரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், அது வந்து பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆண்களுக்கு வந்து ஆனா இது ஒரு பெண் வந்து 3 மணிக்கு வந்து கால் உன்னோட பெஸ்டி கால் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஃபேக்கா உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா ஆண்களுமே டபக்குன்னு ஃபேக்னு தூக்கிட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் வந்து ஃபேக்னு சொல்ல தினேஷ் தினேஷ் மட்டும் வந்து ரியல்னு சொன்னாரு. ஆனா இதுல என்னன்னா குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே 4 மணிக்கு கால் பண்ற பெஸ்டிஸும் இருக்கு. அது ஒரு கதை இருக்குது, கடைசியா சொல்றேன் அந்த கதை. ஏன்னா கதை இங்கே சொல்லி என்ன பெரிய மயிர் கதை, இங்கே சொல்லிடுறேன். இதுல என்னன்னா மேடம், இந்த கடைசியா இந்த வெக்கைக்கு வந்து வெக்கையை வந்து மதிக்கவே இல்லை மோனிஷா. ஆனா வெக்கைக்கு 2 இனிப்பு போனதுமே வந்து நான் வந்து அவரோட வந்து ஜிங்கிலா ஜிங்கிலா பாட போறேன்னு போய் உட்காந்துக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்த பூவே தூக்கி போட்டாச்சு. அதாவது தானும் படுக்கிறது கிடையாது, தள்ளியும் படுக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து அதுங்க கிட்ட நிறைய உண்டு மேடம். அதாவது இதுங்க மதிக்கவே மதிக்காது, யாரா மதிச்சாங்கன்னா வயிறு எரியும். ரைட்டா? ஒன்றும் இல்லை, ஒரு ஆனா இது யூசுவலா வந்து மென் செய்வாங்க. மென்னுக்குமே அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும் ஜாக்கி. மென்னுக்கு ஃபர்ஸ்ட் புரியவே புரியாது. தன்னுடைய ஒரு இப்ப ரீசெண்ட் ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க மென். அப்போ வந்து வேணுட்டே இந்த பொண்ணு வந்து செய்கை எல்லாம் பண்ணணும், எல்லாருமே அவளை பாக்குறாங்கன்னு டபக்குன்னு எடுத்து கையை பிடிச்சிருவாங்க. தட் இஸ் இன்செக்யூர்ட் அண்ட் பொசசிவ்னஸ். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. இல்ல நான் தெளிவா சொல்றேன் ஜாக்கி. ஆனா பெண்கள் வந்து என்னன்னா, ஓ நீ அங்க போறியா, அது எப்படி போறேன்னு நான் பாக்குறேங்கிற மாதிரி. 4 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்றேன், பொண்டாட்டி பக்கத்துல படுக்கும்போது இப்ப கால் பண்றேன் பாரு அப்படின்னு கால் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். அதேதான் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு நிறையவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த கதையை சொல்லிடுறேன் மேடம். ஒருத்தவன் ஒரு லவ் பண்ணிருந்தான். இந்த லவ்வை கூடயே படிச்ச 2 பொண்ணும் எல்லாமே கூடயே படிச்சதுங்க தான். அவனை லவ் பண்றான் அப்படின்னு சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் தலபல தங்ஸ் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பொண்ணுக்கும் தெரியும். இந்த பொண்ணுகிட்டயும் அவன் பழகிட்டு இருந்தான். இது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த லவ் எப்படி இருந்தாலும் புட்டுக்கும். ஏன்னா அந்த ஜாதிய கணக்குல போகும்போது அந்த லவ் ஒத்துக்கவே வராதுன்ட்டு எப்படி இருந்தாலும் நம்ம அந்த இடத்த அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இது நின்றுட்டு இருந்ததுமே அந்த கல்யாணத்துக்கு பேசும்போது அது முடியாதுன்னு ஆச்சு. அந்த இது போயிடுச்சு. உடனே இவங்க 2 பேரும் இங்கே ஒரு டெலபிளன்ஸ். இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுல பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டான். ஐயோ ஆமா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது அந்த இடத்துல என்னன்னா கூடயே இருந்து அந்த லவ் அவனுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சும் இது வந்து நம்ம கூடயே டிராவல் பண்ணி காலி பண்ணிச்சு சொல்றேன். அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி இது பரவாயில்ல ஜாக்கி. சிலர்லாம் எப்படின்னா லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆகி ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுங்க. ஆமா, அங்க இருந்து இவனுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கும் கூடாம பண்றது. ஏன்னா இதுக்கு அங்க விடிய காத்தலன்னா அவன் அங்க கால்ல படுத்துட்டு இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, வீட்டுல குழப்பத்தை உண்டாகும். ஒரு கட்டத்துல அவங்க என்ன ஷர்ட் போடணும்ங்கிறதுல இருந்து யார்கிட்ட பேசணும்ங்கிறதுல இருந்து இந்த பொண்ணுங்க டிசைட் பண்ணாங்க. அது பெரிய விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்களேன், நம்மளால இங்கே டிசைட் பண்ண முடியல. எய்தாப்ல உட்காந்து வானத்தையே வில்லா வளைக்கிறப்பே டிசைட் பண்ண முடியல. ஒரு ஃபோன்லயே அதெல்லாம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் ஜாக்கி. எனக்கு அந்த மாதிரி டெக்னிக்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் எல்லா கண்ணையும் தூக்கி போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல. உங்க பொண்ணுக்கு உட்கார்ந்துருக்கீங்களே அந்த ஸ்டடீஸ்க்காக, அதுதானே சொல்ல வரீங்க? அது வெளியே சொல்லிக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரியான எல்லாம் மென்னுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியல. அதுல தினேஷ் சொன்ன பாயிண்ட் என் மைண்ட்ல இருந்தது. ஓகே, வேலிட். அது பேச்சுக்காக சொல்லலாம். ஆனா ஒரு எமர்ஜென்சிக்கு எப்போ வேணாலும் எந்த பெஸ்டையும் கால் பண்ணலாம். அதுல வந்து மாற்றமே இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு 3 மணிக்கு ஒருத்தவங்க ரெகுலராகவே கால் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது விடிய காத்தால 3 மணிக்கு ரெகுலரா கால் பண்றது ஒரு பிராக்டிகலா பேசுவோமே, எந்த பொண்ணால ஏத்துக்க முடியும்ன்றத என்னுடைய கேள்வி. கரெக்ட். தூக்கம் போகும், எல்லாம் போகும். அப்ப தினேஷ் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க 4 மணிக்கு வேலைக்கு போற ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னது ஓகே. நான் லாஜிக்கலி இட்ஸ் கரெக்ட்.
அப்ப அதுவே கூட வந்து அப்படி லாஜிக்கலி கரெக்ட். ஆனா அப்படி ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து காலையில டார்ச்சர் பண்ணுதுன்னா அது உங்க குடும்பத்தை கெடுக்குதுன்னு ஆதாரமா அப்படி அடிச்சு சொல்லலான்ற நான். ஓகே. ஆனா இங்க இப்படி கேள்வி எப்படி இருந்ததுன்னா ஜாக்கி, அதாவது வந்து பெண்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதாவது உங்களோட ஒய்ஃபோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவங்களோட பெஸ்டி வந்து ஃபோன் பண்ணட்டும், மார்னிங் 3 AM ஃபோன் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு பெண்கள் சைட்ல இருந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு பொழுது ஒரு சில பெண்கள் எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஃபோன் வருமான்னு கேட்டா வரும், வந்திருக்கு. ஆனா எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கான்னு கேட்டா இல்ல. எனக்கு என்னன்னா நீ என்ன தூங்க விட்டா போதும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த ரூம்ல போய் உட்காந்து பேசு, அவ்வளவுதான் என்னுடைய அதிகபட்ச வேண்டுகோளா இருக்கும். ஏன்னா எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். 4 மணிக்கு ஃபோன் வந்தா எனக்கு என்ன, நான் 5 மணிக்கு ஃபோன் வந்தா நமக்கு என்ன? அந்த தாட் தானே இருக்கும் நமக்கு. 3 மணிக்கு நீ பேச போறதா கார்த்தால 9 மணிக்கும் பேச போற, அதே தானே அப்படிங்கிற மாதிரியான இருக்கிற பெண்களும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதை நான் வந்து டோட்டலி ஐ வில் நாட் அக்ரி தட் பாயிண்ட். அது இல்ல நான் வந்து அந்த மாதிரி உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு சிமி இருக்கால, நான் தெரியாம கால் பண்ணிருக்கேன், அவ 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கா ஃபுல்லா, அதுவும் வீடியோ கால்ல எனக்கு வந்து எழுந்து சொல்லிருக்கா, ஜாக்கி நான் தூங்கிட்டு இருக்கேன் ஜாக்கி, என்ன எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டிருக்கா. வெரி சாரி, நான் இப்படி நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டைமிங்லாம் கரெக்டா போட்டு வச்சு அதுக்கப்புறம் நான் அதை எமர்ஜென்சியா பண்ணது அது 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 ஏன்னா அதை சொல்றேன். அப்ப ஒரு குடும்பத்துல போய் அதை வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க இதுவா இருக்கும்போது அதை எப்படி போய் இது பண்ணுவோன்னு கேட்கறேன். அதேதான். அது வந்து நிறைய இடத்துல செய்வாங்க, நம்மளுக்கு அது செய்ய வராது, அவ்வளவுதான். ஆனா செய்யறவங்க நல்லவங்க, புரியுதுங்களா? ஆமா, அது கரெக்ட். அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு கேட்பாங்க. அதாவது வந்து ஒரு பாய், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ உன்னோட மேல் கொலீக் கூட எவ்வளவு நேரம் வேணாலும் பார்ட்டி பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாருமே நோ தான் சொல்லுவாங்க. எல்லாருமே நோ, அது ஃபேக். ஒரு ஆணுக்கு தான் தெரியும். ஆமா, இல்ல பெண்கள் எல்லாருமே ஃபேக்னாங்க. இல்ல பெண்கள் எல்லாருமே ஃபேக். ஒரு ஆண்கள் வந்து அப்படியே ஓகே சொன்னாலும் அது தப்புன்னு அர்த்தம், அவங்க சொல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்றது. அதுக்கு தான் வந்து மோனிஷா மட்டும் இல்லன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல தான் மோனிஷா மேல பயங்கர கான்ட்ராடிக்டரியா இருந்தது. ஏன்னா மார்னிங் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீயும் ஏதாவது பண்ணிக்கோ, நானும் ஏதாவது பண்ணிப்பேன், நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆனா இங்க சொல்றது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்பிக்கையின் பேர்ல அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். இவங்களுக்கு தெரியும் அது நம்பிக்கையின் பேர்ல தான். கரெக்ட். ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டை நாம மேக் பண்றோம்னா அது உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் போகும். கொஞ்சம் யாராவது ஒரு பெசகு பண்ணாலும் அது வேலைக்காக. ஏன்னா இதுக்கு ஈடன் சொன்ன பதில் ரொம்ப நல்லா இருந்தா. அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேம், நம்ம சும்மா வீட்டுல இருந்தாலே வீடியோ கால் பண்ணி கேட்பாங்க, அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இல்ல. அது வந்து பார்ட்டி, நீங்க வந்து ஒர்க்ல நீங்க இல்ல, இப்ப ஒர்க்ல வந்து நைட் டியூட்டி இருக்குன்னு போது யாரும் வந்து எனக்கு கால் பண்ணு எனக்கு போகணும் யாருமே கேட்டது கிடையாது. ஆனா நீங்க பார்ட்டி பண்றீங்க அப்படின்னும் போது அந்த கேள்வி எழுன்றதாங்க உண்மை. நானு இன்னொன்னு அதுல இன்னொன்னு ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். பிடிக்கலன்னா அடுத்ததுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வந்து பேசுறது ஓகே அப்படின்றத வந்து சொல்லுவாங்களா? மென் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட நீ பேசலாம் அப்படின்னு பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னும் பொழுது எல்லாருமே ஃபேக்குன்னாங்க. சிந்தூரி மட்டும்தான் ஓகே, அது ஃபேக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க எனிமீஸ் கிடையாது, நம்ம பேசலாம் அப்படின்றாங்க. எனிமீஸ் பேசலாம், அவ்வளவுதான். அததான் வந்து பிரியங்கா சொன்னாங்க, ஹாய் பாய் எல்லாம் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் வந்து இதில் இருக்காரு, எனக்கு ரூமே கிடைக்கல, நான் அவங்க வீட்டில் போய் தங்கிக்கிறேன்னு சொன்னா எந்த கணவன் ஒத்துக்குவான்றதாங்க மேட்ரு. ஏன்னா நீங்க எக்ஸ் கூட நீங்க எல்லாமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க. ஜாக்கி நம்ம தான் படமாவே பார்த்துருக்கோம். பதட்டப்படாதீங்க, நீங்க இல்ல உங்களோட எக்ஸோட எங்க நீங்க வாழ்ந்தீங்க. இப்ப சொல்லுங்க, ஏதா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே வந்து கண்ணி விட்டு வச்சிருக்கோமா, எங்க பண்ணாலும். ஆமா, அதுதான் ஹர்முஸ் நீரணியெல்லாம் வச்ச மாதிரி அங்க பார்த்தாலும் வச்சிருக்கோம் நம்ம. இப்ப இந்த வீடியோ முடிஞ்சப்பறம் நான் கேட்பேன்ல, நீ எங்க எக்ஸ்? அதேதானே ஓட்ட வைடா பாண்டி. சரி, என்னன்னா 96 பாத்துருக்கோம் பாருங்க, அழகா தெளிவா சட்டையை கூட கார்ல வச்சுட்டு தான் இறங்கி தெளிவா சொல்ல முடியாது. அந்த இடத்த அந்த சேஃப் அந்த இது இருக்குல்ல பக்கா வச்சுக்கோங்க மேடம், அதுல பிசிறே தட்ட அளவு நடந்துவாளுங்க. அதேதான் நம்ம தான் வந்து நான் வெயிட்டிங், நம்ம தான் வந்து மனதோரம் ஒரு காயம் முனையென்னாத நாள் இல்லையே, நானாக நானும் இல்லையே, வழியெங்கும் பலபிம்பம் அதில் நான் சாயரோல் இல்லையே, உன் போல யாரும் இல்லையே, நீதானடி நீதானடி நீங்காமல் நான் மூழ்கி போனேன், நீதானடி வானின் மதி நீ அல்ல நான் தானே தேர்ந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டியா. சரி விடுங்க. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வரும். இதுல இப்ப கேள்வி பெண்களுக்கு தானே ஜாக்கி, பெண்கள் தானே பஸ். அசி பண்ணே நோ
அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவனா இருந்தா அவன் வந்து ஒழுங்கானவனே கிடையாது. உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க, அவங்க கேட்பாங்க, அசீம் இது உங்களுக்கான கேள்வியா அசீம், பொம்பளைங்கள்ட்ட தானே கேட்டோம், அமைதியா இருங்க அப்படின்னு. குறுக்க பூந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும். அதேதான். இதுல ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்க, இவன் வேற இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதன் பிறகு வந்து நெக்ஸ்ட் கேம் ரொம்ப ஜாலியா இருந்ததுயா. அதாவது என்னன்னா, ஒரு வாரமா இவங்களோட நீங்க இப்ப பழகிட்டு இருக்கீங்க. சோ இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் வந்து தொடரும். இது வந்து ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கு வந்து அது வேற மாதிரியாவும் போகலாம், இல்ல இது தொடரலாம். இது அப்படியே போச்சுன்னா இது வந்து ஒருவேளை லவ்வா கூட மாறலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்வீட். இதுக்கப்புறம் பார்க்கலாமே இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஓகேவா வேணாமா அப்படின்னு பார்க்கலாமேங்கிறது வந்து ஒரு சவர் டேஸ்ட். கசப்பு டேஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட கசப்பு டேஸ்ட் கொடுக்கணும். ஒரு ஜூஸ் மாதிரி வச்சு கொடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரியங்கா கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. எழுந்த உடனே பிரியங்கா, அசீம்க்கு எனக்கு செட் ஆகாது கொடுத்துட்டாங்க. அவரால் ஒத்துக்கவே முடியல ஜாக்கி. அது அவங்க கொடுத்த உடனேவே அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா, ஆமாமா அவங்க வந்து இவங்களுக்குலாம் வந்து நான் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பேச வந்தார். அவங்க சொன்னாங்க, இல்ல மேம் எனக்கு அவரோட செட் ஆகாது, என்னுடைய பாதை வேற அவங்களுடைய பாதை வேற, ரெண்டுக்குமே ஏணி வச்சாலும் எட்டாது, நான் வரல அப்படின்றது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருந்தாரு ஜாக்கி, நான் அதை பெருசா நோட் பண்ணல. பட் ஒருவேளை மேபி எனக்கு இந்த ஸ்வீட் ஒரு சவர் டேஸ்டான ஒரு விஷயமா நான் யாரை பாக்குறேன்னா தேஜஸோட பாக்குறேன். ஏன்னா தேஜஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா பேசுறாப்ல, நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஸ்வீட் வெக்கை கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா வெக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதான் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே வெக்கையை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன் இல்லையா, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எல்லா பெண்களுக்குமே அந்த வீட்டில் இருக்கு. ரொம்ப வந்து ஜாலியாகவும் தன்னோட நீங்க உங்களோட கண்ணாடியில வந்து தெரியுறேன், நான் தெரியுறேன். ஸோ அதனால வந்து நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு வெக்கை கிட்ட அந்த ஃபீல் இருக்கு, நான் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத தான் வந்து பிரியங்கா வந்து சொன்னாங்க. அசீம் ஜாக்கி நீங்க யாரு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நேரா அசீம் கசப்ப பிரியங்கா கொடுத்தாருங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். அத வரும்பொழுதே பிரியங்கா ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, எனக்கு தான் கொடுப்பாருன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது பிரியங்கா கிட்ட அது. அதே மாதிரியே தான் வந்து கொடுத்தாங்க. இவங்களாம் என் டைப் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து பார்த்தா இதுக்கப்புறம் தான் அவர் சொல்ற கதையெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஜாக்கி. மேபி கதையில வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கெட் டு நோ அப்படின்னா நான் வந்து மோனிஷாவை தான் வந்து யோசிப்பேன். நேத்து அவங்க சொன்ன கதையில இருந்து அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் யாரு கொடுத்தாருன்னா வீணா கொடுத்தாரு. ப்ரீ ஜட்ஜ்மெண்டே இல்லாத ஒரு ஆள் வீணா. அதே மாதிரி நேத்து அவங்களுடைய ஸ்டோரியும் கேட்டு அவங்களுடைய தைரியத்தை பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு அப்புறம் கூட நான் அவங்களோட டச்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். வீணா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. ஆமா, போய் கொஞ்சம் பேசினா ஏதாவது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, வீணா நேரா அதுக்கான காரணம் தான் நான் சொல்றேனே, இதுக்கு இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக நான் சொன்னேன். எஸ், ஓகேங்களா. ஸோ இதன் பிறகு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வீணா வந்தாங்க. வீணா வந்து என்ன பண்ணாங்கன்னா தேஜஸுக்கு தான் கொடுத்தாங்க. எனக்கே அது பெரிய ஆச்சரியம். தேஜஸுக்கு நேராக போய் நோ கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க சொன்ன காரணம், அதாவது 2 நாளா ஒரு சில விஷயங்கள் இந்த வீட்டில் போயிட்டு இருக்கு. எனக்கு தினேஷ் பொட்டியை தூக்கலன்னு பொழுது 2 மணி நேரம் பேசியிருக்காரு ஜேகே அவரு. வீணா கிட்ட போய் உனக்கு எப்படி தினேஷ் வந்து பொட்டியை தூக்கலாமா, இது மேஸ்குலினே கிடையாது அப்படி இப்படிங்கிறாரு. என்னதுக்கு பொட்டி தூக்கணுமா? இவங்களோட ட்ராலியை தினேஷ் வந்து தூக்கி ஹெல்ப் பண்ணலையா இவங்களுக்கு. யாருக்கு? வீணாவுக்கு. ஏன் தினேஷ் பண்ணலன்னா, தினேஷ் கேட்டாரு உனக்கு பண்ணணுமான்னு கேட்டாரு, வீணா வேணான்ட்டாங்கன்னு ஓகே நீ தூக்கிட்டு போட்டு விட்டாரு. அப்படி எப்படி ஒருத்தர் விடலாம்? நான் வந்து இது ஒரு ஆண் மகனுக்கு அழகே இல்லைன்னா ஆண் மகனுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, இப்பதான் உள்ளார வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பழகினாதான் நம்ம தூக்கணுமா வேணாமான்ட்டு. நாம எவ்வளவு தூக்கி எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம். அது உங்களுக்கு இல்ல ஜாக்கி, நீங்க பட்டிருக்கீங்க. பட் தேஜஸ்க்கு அந்த விஷயம் தெரியல. இல்ல தெரியல. இன்னும் அவர் இந்தியா இதுலயே இருக்காரு, இலங்கை கோபால் புரட்சி அமெரிக்காவில இருக்காரு. வந்தப்புறம் தான் தெரியும், உண்டை கட்டி வாங்கி தின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மலாம் வந்து என்னென்னவோ தூக்கின்னு போய் கொடுத்துருக்காரு. ஜாக்கிலாம் அவங்கலாம் வந்து வேற மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணிருக்காங்க இல்ல ஜாக்கி? அதுதான் சொல்றேன். சரியா? ஸோ இது வந்து இவரு நம்ம வீணா வந்து அவருக்கு தேஜஸ்க்கு அதனால கொடுத்துருவாங்க. அதை விட இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நேகா கிட்ட வந்து நிறைய பேசுறாரு அப்படின்னும் பொழுது இவருக்கு நேகாவை வந்து தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. எனக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, தேஜஸ் நேகாவுக்கு தெரிய வேணாம், ஆனா எனக்கு அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு
வேற ஒருத்தர் மூலமா புறா விழும் தூதெல்லாம் பண்ணிருக்காரு யாருக்கு? வீணாவுக்கு. புரியுது அப்ப வீணா அதையுமே போட்டு உடச்சிட்டாங்க. நேகா கிட்ட அவருக்கு ஒரு இது இருக்கும்போது என்கிட்ட எதுக்கு வேற ஒருத்தரோட புறா தூள் பண்ணணும்? எனக்கு அதனால அவரு என்னன்னா இந்த பக்கம் வந்து ஒரு வெள்ளக்கரை அப்படி இந்த சித்தார்த்தத்துல ஆயுதத்துல படுத்துட்டு இருப்பாருல த்ரிஷா கூட எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது இல்ல ஜாக்கி. பிரவுன் சட்டை போட்டுன்னு ஒரு சில பேருக்கு வேணா இந்த பக்கம் வெள்ளக்காரி இந்த பக்கம் கருப்பி எல்லாம் காலை இருக்கு. பாருங்க முதல்ல, காலை பாருங்க. ஐயோ எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எப்பா அம்மா காலை பாருங்க முதல்ல. நான் ஏன் சார் பார்க்கணும்? கால் மடக்கி வச்சிருக்கேன். நீ காலை பாருன்னு சொன்ன உடனே சரியா? சரி. ஸோ இதன் பிறகு வந்து என்னன்னா மேபியை வந்து அபீத்க்கு கொடுத்தாங்க அவங்க. அண்ட் ஸ்பீச் வந்து தினேஷ்க்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து வெரி குட் கனெக்ட் இருக்கு அவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தினேஷ்க்கு தான் ஸ்வீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேஜஸ் வந்தாப்ல, தேஜஸ் வந்து வீணாக்கு தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நத்திங் பர்சனல், நான் உடனே ரம்யா கிருஷ்ணன் இது பர்சனல் தான் இது அப்படின்ட்டாங்க. அவர் வந்து கொடுத்தாரு. மேபி வந்து ஈடனுக்கு கொடுத்தாரு. ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. பாத்தீங்கன்னா தேஜஸ் அண்ட் அசீம் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்க மாதிரி இல்ல? ஈக்குவலா இருக்காங்க ஜாக்கி. ஆனா தேஜஸ் கிட்ட ஒரு உண்மை இருக்கு. அவர் உண்மையா பேசிடுறாரு டபக்கன். மேஸ்குலினா இல்ல மேஸ்குலினா இல்ல அப்படின்றாரு. அதே மாதிரி இப்ப வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபிளர்ட்டிங் தான் ஏன் தேவைப்படும், அந்த பொண்ணு ஃபிளர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப காமா பேசுது, நான் என்ன இங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஓப்பன் அப்பா பேசிடுறாரு. செல்ஃப் சென்டர்டா இல்ல ஜாக்கி அவரு. இவர் பயங்கர செல்ஃப் சென்டர்டு. அது சொன்னாங்க பாருங்க, ஈடன் ஒண்ணு வந்து ஒரு கிடையவே கிடையாது, அது முத்துங்க. அது அப்படி இருந்தானா ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். ஆமா, ஒண்ணு இந்த பக்கம் இருந்துடணும், இல்ல அவன் அந்த பக்கம் இருந்துடணும், ரைட் ஆர் லெஃப்ட். செல்ஃப் சென்டர்ட் வந்து வெரி டேஞ்சரஸ். அவரை பத்தியே அதுக்காகவே அவரே அப்படின்னா அது எப்படி? அது அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துமே அவர் மீது வந்த விமர்சனமே என்னன்னா மேக்கப் போறது எவ்வளவு நேரம் அப்படின்ட்டாங்க. அதேதான், அததான் ஈடன் கேட்டாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து இவர் வந்து வீணாவை வந்து சொல்லிட்டு ஈடனுக்கு கொடுத்தாரு. ஸ்வீட் வந்து எப்பவுமே வந்து எனக்கு வந்து நேஹா தான் மை ஸ்வீட் கேர்ள், அப்செட் எல்லாம் கொஞ்சம் இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து இப்போ சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னாங்க. நேகா வந்து நோ வந்து தினேஷ்க்கு கொடுத்துட்டாப்ல. ஏன்னா வீணாவும் அவரும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு 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 ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்னும் போது நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னும் மேபியை வந்து வெக்கையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காப்ல, அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு வெக்கையை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்வீட்டை வந்து தேஜஸ்க்கு தான் கொடுத்தாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு, தெளிவாக கொடுத்தாங்க ஜாக்கியானா. ஒரு வாய்ப்பானா தரேன் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவர் வாயை வந்து அவருக்கு பேசிக் ப்ராப்ளமே இந்த இடம் தான், மூக்கு கீழே இருக்கிற ஏரியாவை அவர் கண்ட்ரோல் பண்ணாருனாலே சரியாயிரும். பார்ப்போம். ஓகேவா? சோ நேகா முடிஞ்ச உடனே ராஜா வந்தாப்ல. நேகாவுக்கும் தெரியும் நம்மள வச்சுட்டு இன்னொரு ஆளை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு. ஆமா, அதான் ஓப்பனாவும் தெரிஞ்சிருச்சு. அங்கேயுமே ஜாக்கி கேர்ள்ஸ்க்குள்ள கேர்ள்ஸ் பேசிக்க மாட்டாங்க. நான் இதை தான் எப்ப பார் சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு 3வது வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆண்டி இருப்பாங்க. ஓகேவா? அந்த ஆண்டிக்கு எப்படின்னா அவங்க வீட்டில் அவங்களோட பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பையனும் அவனோட எப்படி சொல்றதுனே தெரியலையே, எல்லாருக்குமே தெரியும், அதனால நீங்க வந்து கடமைக்கு வாங்க அவ்வளவுதான். அவங்க என்ன பேசிக்க மாட்டாங்களா அவங்களுக்குள்ளார? ஆனா அவங்க பேச மாட்டாங்கன்னு நினைச்சு இங்க ஒரு கதை அங்க ஒரு கதை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பட் கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க அந்த விஷயத்துல. இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, கேர்ள்ஸுக்கு யார பாக்குறான் இவன் எதுக்காக பாக்குறான்னு தெரியாது. அதுதான் கூடவே 25 வருஷமா சுத்துறோம், என்னத்துக்கு பாக்குறான், இங்க யார பாக்குறான், என்ன அவனுக்கு ஃபீல் ஆகுதுன்னு கூடவா ஜாக்கி நமக்கு தெரியாது. நடிகாரம் நகராத கடிகாரம் அதுபோல நான் இன்று நீ எங்கு சென்ற கண்ணம்மா, அழகான அடிகாரம் வெளிப்பார்வைக்கு பூசிக்கொண்டேன் புன்னகைக்கு போதும் கண்ணம்மா, நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசை ராகத்தில் செய்தேன், உன் புன்னகை பொன் மின்னலை நான் கோர்த்து ஆங்காங்கே செய்தேன். ஓகே, வெக்கே வந்துட்டாரு. வெக்கைக்கு முன்னாடி ராஜா வந்து மோனிஷாவோட கனெக்ட் ஆகல எனக்கு, அதனால அவங்களுக்கு வந்து இது அப்படியே மூஞ்சி வந்து போன போக்கு இருக்கு பாரு அப்படியே. ஆமா, ராஜா கொடுக்கும்போதே வெக்கவே வரல, ராஜா கொடுக்கும்போதே கடுகுன்னு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிந்து அவங்க வாட் எவர் த டிசிஷன் நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மேபியை வந்து ராஜா வந்து சிந்துக்கு தான் கொடுத்தாரு. அண்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஓகே. எஸ் வந்து பிரியங்காக்கே ஷாக், சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் பயங்கர கிளாரிட்டி இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாப்ல. வளர்த்திருக்காங்க அவங்க. she know the pain and clarity. வெக்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு இது பெரிய ஷாக்கு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடான்னு நமக்கே இருந்தது. நோ வந்து என்ன பண்ணாருன்னா வீணா கொடுத்தாரு. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட் மேல அவங்க ஒரு ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்கு, அவங்க யாரோட ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்காங்களோ அவரும் எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு அவங்கள்ட்ட வந்து இந்த ரெண்டு டச் அடிக்கிறாங்க அப்படின்றதான் இப்ப அவருடைய இதுவே.
இந்த போட்டியில் அடிப்பாங்கல்ல டிங் டிங் அடிக்கிறது. அப்படிலாம் சொல்லல ஜாக்கி. வீணா தினேஷ் மேலதான் ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் ஏதாவது நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க? ஓகேவா? அதுக்கப்புறம் மேபியை வந்து ஈடனை தான் அவருமே சொன்னார். ஏன்னா வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறதும் சரி, the way she handles herself and everyone around her வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அவங்கள சொன்னாரு. ஸ்வீட் வந்து பிரியங்கா கொடுத்தாரு அவருமே. இதுதான் எனக்கே ஷாக்கு. நான் நேரா இவர் எடுத்துன்னு போய் திரும்பவுமே வந்து சில பேர்லாம் இருப்பாங்க, எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது அவங்களுக்குலாம். நம்ம சொல்லுவோம், உனக்கு புத்தி உனக்கு புத்தி வராதா, படிச்சு படிச்சு சொல்றேன்னு சொல்லுவோம். ஆனாலுமே போய் குட்டையில விழுந்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இவர் திரும்ப போய் அதே மாதிரி விழுந்துருவாரோ அப்படின்னு நினைக்கும் பொழுது குட் ஹீஸ் அவர் டக்குன்னு போய் பிரியங்கா கொடுத்தாரு. என் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இவங்க மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அப்பதான் ஜாக்கி ஃபேஸ் கட்டே மார்ச். வேற லெவல்ல வெக்கை வந்து மோனிஷாவுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பலமா நம்புறாங்க. பூவே தூக்கி போட்டு மறந்து தூக்கி போட்டு போயிருக்கும்போது ஒருத்தன் வந்து திரும்ப திரும்ப வந்து நின்றுட்டு இருப்பானா? எல்லாரும் வந்து அப்படியான்னு நம்ம வந்து கேட்க முடியாது இல்ல ஜாக்கி. எல்லாரும் வந்து ஒரே ஐயோ இந்த செகண்ட் லவ் எடுத்து எல்லாத்தையும் நம்மளோட தேர்ட் லவ், ஃபோர்த் லவ், ஃபிஃப்த் லவ் போறதா மறுபடியா பாப்ப போல இருக்கு. ஓகே சரி. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஈடன் அது ரொம்ப தப்புங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு உங்க மேல கன்சர்ன் பண்ணி பூவை எங்கிருந்தோ சேகரிச்சுட்டு வந்து ஒரு மனுஷனுடைய அந்த பொருளை நீங்க நிராகரிச்சுட்டு எங்கேயோ தூக்கி போட்டு அதுக்காக மயிராண்டின்னு போனீங்கன்னா எதுக்கு அவங்க உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்? என்னுடைய கேள்வி அதுதான். அதுல ரொம்ப இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஜாக்கி, அந்த அந்த தாட் ப்ராசஸ் முதல்ல வரணும். என்ன இந்த வீட்டுக்குள்ளார டேட்டு கூப்பிட்டு இருக்காங்க, இங்க என்ன நான் வாங்கிட்டு போக முடியும்ல அவர் யோசிக்கல. ஏதோ ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம், மெனக்கடல் இருக்குல்ல, ஒரு மெனக்கடல், அந்த மெனக்கடலுக்கான மரியாதை என்னன்னு கேக்குறேன். அதேதான் அந்த விஷயம் தான் வந்து அவர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அடுத்து வந்து ஈடன். இதுவுமே இப்ப இவங்களுடைய கான்டாக்ட் வந்து மோனிஷாவுடைய பாயிண்ட் என்னன்னா, நாம அழகா இருக்கோம், நம்மளுக்கு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, வருஷக்கடி நிப்பாங்க, அந்த மாதிரி நீ வந்து நிப்பன்றதா அவங்களுடைய ஒரே எண்ணம்ன்ற நான். இப்ப எங்க வந்து ஒரு இடத்துல நீங்க ஒருத்தவங்க வந்து தூக்கி போடுறீங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு வந்து எந்த தேவையுமே இல்லை, எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது அவங்களை தூக்கி போடுவீங்க. இல்ல அந்த இடத்த வேற யாராவது ஒருத்தவங்க ஃபில் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நீங்க வந்து ஒருத்தவங்களை தூக்கி போட முடியும், ஒருத்தவங்க மறக்க முடியும், ஒருத்தவங்க கிஃப்ட்டை வந்து உதாசீனப்படுத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவரு அந்த எழுதுறதுக்கு அங்க கொடுத்துட்டாரு. ஆனா இவங்க கான்ஃபிடன்ட் நீ தான் அது உடஞ்சதுன்ற. ஆமா, ஏன்னா எந்த இடத்துலன்னா அப்பதான் வந்து வெக்கைக்கு வந்து 2 ஸ்வீட் வருது ஆக்சுவலா. அந்த இடம் தான் வந்து மோனிஷாவுக்கு வந்து என்னன்னா காலி. அதான் சொன்னேன், தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம போட்டு ஒருத்தவங்க வந்து காலி பண்றது வந்து இதுதான். இவங்களுக்கு அவங்களுக்கு குடுக்கலன்னா கூட அது தோணி இருக்காது ஜாக்கி. பட் வெக்கைக்கு எல்லாரும் குடுக்குறாங்கன்னு அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் அங்க இருக்கிற இது விஷயம். நான் என்ன சொல்றேன்னா சிம்பிள், உங்களுக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிக்கல, அவங்க வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்களுக்கு 3rd சாய்ஸ் 5th சாய்ஸா இருக்குன்னா அதை அப்படியே ட்ரீட் பண்ணுங்கன்றோம். அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஆனா உங்களையே ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா விஷயம் பண்றாரு, ஐயோ நம்ம கூட ஒருத்தவங்க வந்துட்டாங்களே, நாம அவங்களுக்கு வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நிறைய விஷயங்கள் அவர் பண்ண அவசியம் கிடையாது. அங்க இன்னும் நிறைய பொண்ணு இருக்காங்க, நிறைய சாய்ஸஸ் இருக்கு அவருக்கு ஆக்சுவலா. ஆனா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்குறாரு போது நீங்க அதை வந்து நிராகரிக்கிறீங்க, மறக்கிறீங்க, அதை தூக்கி போட்டு வரீங்க. அது எங்கேயோ கேக்ரான் கம்பெனி மாதிரி எங்கேயே கிடைக்குது அப்படின்னாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு அது ஆக்சுவலா. சோ அதுதான் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். சோ அடுத்தது ஈடன். இதுவுமே வந்து நம்ம லிஸ்ட்லயே இல்ல மொமெண்ட். ஏன்னா ஈடனும் அசீமும் தான் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஈடன் போய் வந்து புறா பாக்குறப்ப கூட இவர் வந்து புறா விடும் தூதான்லாம் வந்தாரு. அப்பதான் ஈடன் கேட்டாங்க, இன்னும் தலை வரத்துக்கே எவ்வளவு நேரம் உங்களுக்குன்ட்டு. என்னன்னா அசீமுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கும் அசீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் டேட்டு, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர செல்ஃப் சென்டர்டா இருக்காரு மேம். அவரோட 10 நிமிஷம் மேல பேசவே முடியல. 10 நிமிஷம் என்ன அதிகமா சொல்றேன், 2 மினிட்ஸ் மேல கூட பேச முடியல அப்படின்னாங்க ஆக்சுவலா. அதேதான் அத சொல்லும்போது இங்க பாத்தீங்கன்னா அசீம் கூட பேசிட்டே இருப்பாரு. ஆமா இவங்க பெரிய இது, அதே மாதிரி இவங்க ஆமா மேடம் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க மேடம். அவங்க நானும் அவங்களும் ஒண்ணு மேடம், எங்களுக்கும் அவங்களும் டாமினேட்டிங்கா தான் இருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறமும் வந்து இதை நாங்க சொல்லணும் அப்படின்னுவாரு திரும்பவும். அந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ஹியூமனா நான் சொல்லல, நான் வந்து ஒரு பார்ட்னரா நான் பேசுறேன், ஒரு டர்ட் போனதுனால நான் இதை பேசுறேன்னு சொல்லி. அப்படி எனக்கு வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்டு, இவ்வளவு செல்ஃப் சென்டர்டா ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னுவாங்க. ஓகேவா? அப்படி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை கொஞ்சமாவது எடுத்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. அது கிடையவே கிடையாது அவர்கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேஜஸ்க்கு வந்து மேபி கொடுத்தாங்க, அவங்களுமே தேஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும். ஸ்வீட்டை வந்து தினேஷ்க்கு கொடுத்தாங்க, ஹி மேக்ஸ் மீ ஹாப்பி, அதனால நான் தினேஷ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க.
தினேஷ் வந்தாப்புல தினேஷ் வந்து பிரியங்காவுக்கு தான் நோ கொடுத்தாரு. அது ஏன்னா ம். பிரியங்கா வந்து அவங்க ஒரு வாய் விட்டுருக்காங்க பாரு, இங்க யாருமே ஏன் இதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வாய் விட்ட உடனே அவர் சொன்னாரு, இங்க யாருமே இல்லைன்னா நான் சந்திரகாரணத்துல இருந்தா வரணும் அவங்களுக்கு, அதனாலதான் நான் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற அது மாதிரி சொன்னாரு. ஆட்டிடியூடான பேச்சு தான் அது. அது ஆட்டிடியூடான பேச்சு தான். என்ன அது பொறுத்தவரைக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஆட்டிடியூடான ஒரு சில வார்த்தைகள் விட்டுருவோம் ஜாக்கி, அது பெரிய விஷயமா ஆமா, மத்தவங்களுக்கு மாறும் தெரிஞ்சு மாறும். நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்றதா சொல்லியிருப்போம். நான் இது நிறைய நான் பல்ப் நிறைய இடத்துல நான் நிறைய பல்ப் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. இல்ல நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், நான் இல்ல, ம். நான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை ரொம்ப கேஷுவலா சொல்லியிருந்திருப்பேன். சில பேர் அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா எடுத்துட்டு இருந்திருக்கவங்களா இருந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன இப்போ? ஆமாமா இல்ல இருந்திருக்குன்னு சொல்ல வரணும் மேடம், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. உதாரணத்துக்கு இவங்களே பாருங்களேன், இன்னி வரைக்கும் சொல்லி காட்டினே இருப்பாங்க. ஒரு சப்பாத்தி கேட்டாங்கயா, அப்ப எனக்கு பிடிக்காதுல்ல சப்பாத்தி எடுத்து ஷேர் பண்றது, இவங்களுக்கு ஊட்டுறதுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஊட்டுறதுக்கு கூட இல்லை, கேட்டாங்க டேஸ்ட்டுக்கு, என்கிட்ட இது மாதிரிலாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் போல இருக்கு இவங்களுக்கு. எனக்கு அப்போ அது ஹர்ட்டிங்காக தோணலை. என்கிட்ட கேட்காதங்கிறது தான் நான் சொன்னேங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஜாக்கிங்கிறதுனால நான் அந்த எக்ஸாம்பிள் இப்போ ஈஸியாக எடுத்து சொல்கிறேன். பட் இட் மைட் ஹேவ் ஹர்ட் சம்ஒன் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி எத்தனை டெஃபினெட்லி இட்ஸ் ஒன் டெஃபினெட்லி இட்ஸ் எகோ டு 3 and 4. ஆமாம் மூஞ்சி டெஃபினெட்லி வாயிலே குத்துவேன். ஸோ அதன் பிறகு வந்து சிந்து வந்து சொன்னாப்புல, சிந்துக்கு ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அவங்களோட ஆட்டிடியூடை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இவங்கள்ட்ட எப்படி போய் இவங்க நம்மள்ட்ட பேசுவாங்களே, இவங்கள்ட்ட எப்படி போய் பேசுறதுன்னு நினைப்போம். பட் ஒரு 2 days பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லாவே பேசுறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறதையும். ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வீணாக்கு தான் நான் கொடுப்பேன். அவங்கள்ட்ட ஒரு டிராமாலாம் கிடையாது, அவங்க எதையுமே மேனிப்புலேட் பண்ணல. அவங்க உதாரணத்துக்கு சொல்லணும், தேஜஸ் வந்து இவ்வளவு விஷயங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லியும் கூட மேனிப்புலேட் ஆகல அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாப்புல. அண்ட் அபீத் வந்து கொஞ்சமாவது வெளிப்படுத்தணும் ஜாக்கி. அவர் சுத்தமாவே பேச மாட்டேன்றாரு. மோனிஷாக்கு பிட்டர் கொடுத்தாரு, இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மேபியை வந்து சிந்துக்கு கொடுத்தாரு, ஸ்வீட் வந்து வீணா கொடுத்தாரு. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பெரிய காரணங்களா வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள்ட்ட நான் பழகலாம் ட்ரை பண்றேன், இவங்கள வந்து எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, இதான் காரணங்கள். அது பெருசா இல்ல. அதன் பிறகு மோனிஷா வந்து நோ வந்து நேரா வந்து அபீதுக்கு தான் கொடுத்தாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப யோசிக்கிறாரு. அபித் வந்து கொடுத்தாங்க இவங்களுக்கு, இவங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அபித் வந்து மோனிஷாவுக்கு, மோனிஷா அபித்துக்கு, அப்படியே கிவ் அண்ட் டேக் தான். ஆனா வந்து காரணம் சொல்லும்போது வேற மாதிரி சொன்னாங்க அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மேபியை வந்து தேஜஸ்க்கு கொடுத்தாங்க, ஸ்வீட்ஸ் வந்து ரெக்கைக்கு அப்படின்னு தான் கொடுத்தாங்க. பட் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஃபீலா இல்ல அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. பட் இங்க ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கி, சிந்து வந்து சிந்துவோட விஷயத்த பேசல. சிந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேஜஸ்க்கு வந்து நேஹா வந்து பிடிக்குது அப்படிங்கறதுனால நான் வந்து பிட்டர் கொடுக்குறேன் அவருக்கு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் அவரோட இருக்க போறதுல, ஃப்ரெண்ட்லியா இருக்கலாமே தவிர்த்து வேற அது அடுத்த கட்டத்துக்கு போகாது. உடனே ஒரு கேட்டை போட்டுட்டாங்க அங்கே. ஆமா, you don't try to make it anything. ஆமா, கதவு தட்டாதீங்க. ஆமா அப்படின்ட்டாங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து மேபியே தான் ராஜா கொடுத்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் போயிருக்கோம், ஆனாலுமே கூட நான் இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், இன்னும் டைம் வேணும் எனக்கு அப்படிங்கறதையும். இப்ப எப்ப முகம் மாறிச்சு மோனிஷாக்குங்கிறதா இங்க மேட்டர். அதுதான் மேட்டர். ஸ்வீட் எடுத்துன்னு போய் வெக்கை கொடுப்பாங்க ஜாக்கி அவங்க. அவ்வளவுதான். சொன்ன கன்சர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவன் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கான், சிரிச்சு ஜாலியா வச்சுக்கிறான் இடத்தை. நிறைய ஷேர் பண்ண முடியுது. ஏன்னா உதாரணத்துக்கு ஜட்ஜ்மென்ட் இல்லாம ஷேர் பண்ண முடியுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் அது ஆக்சுவலி. ஏன்னா ராஜா கூட டேட் போகும்போது கூட பாத்தீங்கன்னா, மாடி படிக்கட்டுல வெக்கையும் சிந்துவும் பேசிப்பாங்க. ஏதாவது கேட்டானா நான் என்ன பண்றது, நான் என்ன பேசணும். அப்ப வெக்கை வந்து சொல்லி கொடுத்தது என்ன, போ ஜஸ்ட் ஓப்பன் மைண்டடா போ, உனக்கு என்ன தோணுதோ பேசிட்டு வா, எதுக்குமே நீ ஒன்னும் கன்ஃபர்மேஷன் அங்க கொடுக்க போறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப பாசிஃபை பண்ணி அவர் அனுப்புனாரு. அவருக்கு தான் அவங்க வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இது வந்து எப்படின்னா, எல்லாருமே சுத்தி வெக்கைய வர்றதுக்கான காரணிகள் அதுதான். அவங்க எல்லாரையுமே கரெக்டா வச்சுக்குவாங்க, எல்லாரையுமே டேக் கேர் பண்ணிக்குவாங்க, எல்லாரையுமே ஈக்குவலண்டா பார்ப்பாங்க. இப்போ வெக்கைக்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே ஒன்றும் புரியாது. ஏப்பா அந்த பொண்ணையும் அதே மாதிரி தான் பார்த்துக்கிற, அந்த பொண்ணையும் சாப்பிட்றியாங்கிற, அந்த பொண்ணையும் வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்குற, நான் கொண்டு போய் விடட்டுமான்னு கேட்குறேன், இதை தான் நீ எனக்கும் செய்கிற அப்படின்னும் பொழுது தான் இருக்கும்போது நீங்கள் நிறைய மொக்கம் வாங்குவீங்க, அவ்வளோ கேர்லாம் பண்ணிக்கும் போது தான் மொக்கம் வாங்குவீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு, பூஞ்சோலையில் வாடை காற்று வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே,
ஏக்கம் ஏது கண்ணே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது ஆக்சுவலாக. நைஸ்லி சாங். எபிசோடே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எபிசோட் என்னன்னா பயங்கரமா மத்த விஷயங்களை உடைக்கும்னு எனக்குமே தோணுச்சு. அதே விஷயம் தான் மறுநாள் எபிசோட்ல வந்து நமக்கு கிளிம்ஸா காட்டுறாங்க. வந்த தொகை பாத்தீங்கன்னா $3.5 இன்னும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா 45 பேசணும்னா நம்ம நிறைய எபிசோட் இருக்கு. 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் அதிகபட்சம் பேசணும்னா இது 50 நிமிஷம் வந்து நிக்குது. என்னைக்குமே நம்மளால வந்து ஒரு 10 நிமிஷத்துலயோ 5 நிமிஷத்துலயோ அதை முடிக்கிறதுக்கான சூழலே நமக்கு வர மாட்டேது. பேச ஆரம்பிச்சா போதும், டீசல் இன்ஜின் ஸ்டார்டிங் தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் கடை தத்துன்னு போற மாதிரி அது போய்கிட்டே இருக்கு அப்படின்றதா மேட்டர். பட் யாரோ ஒருத்தவங்க 40 ருபீஸ் ஏதோ போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ அது வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் நான். முக்கியமா சில நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி என்ன தெரிவிச்சுக்கணும். முக்கியமா மை அமுதா அவங்க சொன்னதுதான் மாதிரி லேட் ஆகுதுமா, உங்க மேல தப்பு கிடையாது, உங்க மேல ப்ராப்ளமே இல்ல. ரிலீசிங் 7 எபிசோட் ஆன் எவ்ரி மண்டே. ஸோ பொறுமையா தான் நீங்க வந்து பண்ண முடியும். வி அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளவுதான். இதெல்லாம் வேற சிம்பிள். வேற வந்து அந்த போட்டு யூ அப்கிரேட் யுவர் செல்ஃப் போல்ட் நீ டைட் பண்ணு கிடையாது. இதுதான் மேட்ரு. ஓகே, அது ஒன்று. அப்புறம் வந்து ரொம்ப நல்ல காணும் அப்படின்ட்டு டிடி சொன்னதாக இருக்கட்டும். நரேன் வாக்கு வந்து இந்த லீவ்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்ற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதை பார்த்து சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். தட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் என்ன, யார் இது, திஸ்பலோ, இந்த ஷோ வந்து பார்க்கறதே கிடையாது. யாரு, பிஹெச் பத்ராச்சலம் நினைக்கிறேன் அவர் பேரு. பிஹெச் உங்க பேச்சுக்கு தான் பார்க்குறோம், ஏதோ ஒரு கதை கேட்குற ஃபீலாக இருக்கு அப்படின்னு சொன்னது. ஸோ என்ன சொல்லுங்க, அந்த ஃப்ரம் சூப்பர் தேங்க்ஸ் அந்த இதுக்கு போனீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஃப்ரம் சூப்பர் தேங்க்ஸ். கரெக்ட், நான் தான் போயிட்டேன். ஆனா இந்த எபிசோட் 40 rupees 5 months முன்னாடி வந்து அப்போல்லாம் நம்ம அதை பேசலை. அதனால வந்து OT5 அவங்க வந்து ஒரு 40 போட்டு தேங்க்ஸ் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து லைக் போட்டுடுவேன். காணொலிகள் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாகவே நான் பார்க்குற எல்லா காணொலிகளும் லைக் போட்டுருவேன் அப்படின்றாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், அது நமக்கு தெரியல. ஏன்னா ஐ வுட் லைக் டு ஜாயின் யுவர் சேனல் பட் தி மந்த்லி அமௌண்ட் டு பி a member 2 step. அது வந்து ஜாஸ்தியா இருக்கு எனக்கு அப்படிங்கறது. அவங்க அது மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம கையில அது கிடையாது. அதுதான். ஸோ அடுத்தது வந்து அவரே வந்து ஒரு அரை மாதம் முன்னாடி ஒரு 200 அமௌண்ட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜம்ப்டு ஜார்கன்ஸ்ன்றது வந்து எஸ்ஜிடி வந்து ஒரு 10 அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று அதெல்லாம் சில இடங்களில் பேசியிருந்தோம். ஷர்மிளாலேருந்து போட்டதுலேருந்து எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ கூடுமான வரை இனி இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் தொடர்ந்து அதை பற்றி விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்குவோம் அப்படின்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க, அப்கிரேட் பண்ணி சேனல் வந்து எளிமைப்படுத்துறாங்கன்னா சைட்லேயே வந்துடுது யார் யார் என்னென்ன கேட்டகரி நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ எனிவே இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வேற என்ன, எப்பவும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ஹை பண்ணுறோம் அப்படிங்கிறது திரும்ப மென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்னொரு விஷயம், இந்த 3 பவுண்டு 4 பவுண்டு வருது அப்படின்லாம் ஜாக்கி சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல அதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம், நான் நடுவில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நானுமே அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆட்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க, எல்லா ஆட்ஸும் நம்ம வந்துச்சுன்னா அதன் மூலமாக நம்மளுடைய ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 60 நிமிஷம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் 5, ஏன்னா இதை ரெண்டர் பண்ணுறதுக்கு இதுக்கான டைம் வந்து இப்போ 1 மணி நேரமா, இதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், அப்புறம் அப்லோட் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், ஒரு வீடியோவுக்கு வந்து 3 மணி நேரம் அப்படின்றது நாங்கள் செலவு பண்ணுறது. இது வந்து நான் வந்து கம்மியாக சொல்கிறேன். சில நேரத்தில் வேலை அதிகமாக இருக்கும்போது 5 மணி நேரம், சில நேரத்தில் நெட்வொர்க் பிரச்சனை அந்த மாதிரிலாம் அப்லோடில் பிரச்சனைலாம் 5 மணி நேரம் கூட ஆகும் ஒரு வீடியோவுக்கு ஒரு மெனக்கெட்டுறோம். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட்டும் லைக்கும் ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களால் வந்து 10 நிமிஷத்துலையோ இல்லை 15 நிமிஷத்துலையோ ஒரு வீடியோ பண்ண முடியல. அது கையை வச்சா அது மாதிரி போயிட்டே தான் இருக்குது அப்படின்றது தான். அது இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வந்து நிற்குது. திஸ் இஸ் அஸ். அது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்புகிறேன்.
ஏன்னா நிறைய பேருக்கு அதே மாதிரி பழகிட்டீங்க, நாங்களும் அது மாதிரி பழகிட்டோம். அதேதான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா ஆட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, முக்கியமா பார்த்துட்டு அப்படியே கடந்து போகாதீங்க, உங்களுடைய கருத்துக்கள் பிறந்தவங்க தெரியப்படுங்க, அது ரொம்ப வேல்யூ. லைக் ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு வீடியோ வந்து எல்லாத்தையும் போய் சேர்க்கும், புரிஞ்சுக்கோங்க. வேற மீண்டும் வேற எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.